யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தேமுதிகவிற்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில், +1 ராஜ்யசபா 36 எம்எல்ஏக்களுக்கு சமமான ஒரு சீட்டு. அதுகெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் கொடுத்தாங்க, எதற்கு கொடுத்தாங்க, இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஆனால் 11 சீட்டுகள் என்பது கடந்த 3 வாரங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இதுக்கு என்ன சாட்சி சொல்ல முடியும்? நாம் கடந்த போன வார காணொலியிலே நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒரு ரகசியம் வந்திருக்கு, பேசியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். ரகசியங்கள் சொல்றதுன்னு. சரி, இதுக்கு தகுதியானது தானா தேமுதிக கட்சி? அப்போ மற்ற கட்சிகள் இதெல்லாம் என்ன நிலைமை என்ன? திமுக முதல் இடத்தில் தேமுதிகவை, அதாவது பெரிய இடத்துல இரண்டாவது கட்சியாக அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. காங்கிரஸ் தேசிய கட்சிக்கு அடுத்து மாநில கட்சிகளில் இரண்டாவது இடத்துல வச்சது சரியா, நியாயமா? என்ன நடந்துச்சு பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற விஜயகாந்த் துவக்கி வைத்த கட்சிக்கு மொத்தம் ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 60 தொகுதிகள் இருந்தாங்க. தினகரனோட சேர்ந்தோம் 60 தொகுதி. போன சட்டமன்ற தேர்தல் வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ஓட்டு. 2,05,000. நீங்க டிவைட் பண்ணி கணக்கு பார்த்துக்கோங்க. 60 டிவைடட் பை 2,05,000. எங்க மொத்த ஓட்டே 2,05,000 தான் வாங்க. இதுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதியை நீங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் திமுக நெருக்கடியாக இருந்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கே இல்லாமல் வனவாசம் போன காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகவே ஆகாமல் அவர் மரணித்த அந்த நேரத்தில் அவரை புதைப்பதற்கு இடம் கேட்பதற்கு கூட இன்றைய முதலமைச்சர் கண்ணீர் விட்டு கதறி அழுவதற்கு காரணமாக இருந்த அந்த நேரத்தில் எல்லாம் சொல்ல ஒன்னொன்னா சொல்றேன். அந்தந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள் உள்ளே போய்விட்டு தன்னுடைய சட்டையை கிழித்து கொண்டு வந்த அந்த நேரத்தில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னா 300 பாயிண்ட் சொல்லலாம். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் விரட்டி அவர்களை பின்னோக்கி போக வைத்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க, மோடிக்கு மகுடம் சூட்டி அந்த கட்சியை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்ற விஜயகாந்த் கட்சிக்கு 10 சீட்டு. அது கூட அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாலும் ரைட்டு, நாங்க கேட்ட எண்ணிக்கை கிடைக்கவில்லை, 10 எங்களுக்கு கம்மி தான், ஆனா நிறைவா இருக்கிறோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கு அந்த கட்சிக்கு தொகுதி உடன்பாடு பேசுவதற்கு ஒரு குழு கூட அமைக்கலங்க. ஒரு குழு கூட அமைக்கல. அவங்கள கூட்டு வந்து 10 சீட்டை கொடுக்க. இந்த அநியாயம், இந்த கேவலம் எங்கேயாவது இருக்கா? இது என்ன மனப்பான்மை? அதான் நான் சொல்ல வரோம். நம்ம என்னமோ பிஜேபியை பத்தி பேசுறோம், காங்கிரஸ் பத்தி பேசுறதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மாநிலங்களில் மாநில கட்சிகளை திமுக அழிக்கிறது என்று வெளிப்படையாக நான் கடந்த வாரம் கூட காணொலி போட்டிருக்கேன். 4-5 காணொலி நான் போட்டிருக்கேன். கூட்டணி கட்சிகளை சிதைக்கிறதா திமுக நான் போட்டிருக்கிறேன். பாருங்க, பிஜேபி செய்யக்கூடிய அதே வேலையை திமுக செய்கிறது. அதுல நெஞ்சம் கொதித்து போய் இது நாள் வரை தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் மறுமலர்ச்சி திமுகவும் தெருநாய்க்களில் இருப்பதை கூட மதிப்பு கூட இல்லாமல் அவர்கள் வாசல்ல நின்னதுதான் உண்மை. நடக்காதுன்னு பார்த்துக்கோங்க. நான் உள்ள இன்னைக்கு எழுதியிருக்கிறேன், என்னுடைய கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, 2 லட்சம் ஓட்டு வாங்கினவங்களுக்கு 10 தொகுதி கொடுத்து வச்சுட்டு நீங்க கூட்டணியில நீங்க யாரிடம் எப்போது அந்த கட்சிக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? இத்தனை தொகுதின்னு சொல்லி நீங்க ஏதாவது பேசுனீங்களா? தேமுதிக கட்சி திமுகவுக்கு வரப்போகுதுங்கிறது நுழைகிற அந்த நிமிடம் வரை யாருக்கும் தெரியாது. சர்ப்ரைஸ் கொடுக்காங்களாம். சர்ப்ரைஸ். நரகளை அள்ளி கொண்டு வந்து ஒரு பூமாலைக்குள் உள்ள போய் வச்சா எப்படிதான் இருக்கும்? ஒரு நரகளை அள்ளி
பூ மாலையில கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? பூ மணக்குமா? அந்த நரகள் நாற்றம் வெளியே வருமா? அந்த நரகள் நாற்றத்தை போன்றதுதான் தேமுதிகங்கிற கட்சி. அப்போ நம்ம வந்து பேசுறோம், எல்லாரும் கருத்து சொல்றோம். மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, மேடையில ஏறி உட்கார்ந்தாங்க. திடீரென்று அந்த மேடையில் தினகரன் தோன்றினார். இதெல்லாம் வெட்கக்கேடு அல்லவா? எடப்பாடிக்கு வெட்கக்கேடு அல்லவா? இந்த பிள்ளைலாம் கூட்டணி அமைக்குமா? மானங்கெட்ட எடப்பாடி, துணிவில்லாத எடப்பாடி, ஆண்மையற்ற எடப்பாடி, அப்படியெல்லாம் பேசுனீங்க இல்லையா? தேமுதிக நீ யாரா கூட்டு வந்து நீங்க கூட்டணிக்குள்ள வந்து சேர்த்தீங்க? அப்ப இவர்களை பேசுனது எல்லாமே உங்களுக்கும் பொருந்தும் இல்ல? அப்ப இதுவரை நீங்கள் 5 ஆண்டுகள் நல்லாட்சி நடத்தி இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் மீது இருக்கிறதா? உங்களோடு இருந்து உங்களுடைய நிறைகுறைகளை எல்லாம் சரி செய்து உங்கள் ஆட்சிக்கு பங்கம் வந்து விடாமல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளையும் உங்கள் மீது நம்பிக்கை வராமல் இருந்ததற்கான காரணம் என்ன? இதெல்லாம் கேள்வியில வருது இல்ல? எங்க வந்து சரி, அதை விட விட்டுருங்க. நாள் வரைக்கும் ஓபிஎஸ்ங்கிற ஒரு மனிதர், தனிப்பட்ட கேரக்டர் வேண்டாம், அரசியல் அந்த கட்சியில் அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் என்கிற கட்சி எதிர்கட்சி தலைவர் வரிசையில் இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக இருந்த ஓபிஎஸ் நீங்க திமுகவில் வந்து கட்சியில சேர்க்குறீங்க. நீங்க கூட்டணி, அவர் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு கூட்டணியோட இல்லை, கட்சியில உறுப்பினராக அப்பாவும் மகனையும் சேர்க்குறீங்க, ரவீந்திரநாத்தையும் பன்னீர்செல்வம் அவர்களே. அப்போ உங்கள் மீது, உங்கள் ஆட்சி மீது நம்பிக்கை. இது என்ன ராஜதந்திரம்? இது பச்சை துரோகம் என்று எழுதியிருக்கார். பச்சை துரோகம். இதுக்கு பேர் ராஜதந்திரம் எல்லாம் கிடையாது. சரி, கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. வெற்றிக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் வந்து மதிமுகவை எப்படி நீங்க நடத்துனீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு இருக்கு இல்லையா? இந்திய கம்யூனிஸ்ட் நீங்க என்ன பேச்சுவார்த்தை இருக்குன்னு இருக்கு இல்லையா? 5 ஆண்டுகள் இல்லை, 7, 8 ஆண்டுகள் கிட்ட அங்க துணையா இருந்த கட்சி கூட்டணியில. 2017 இருந்து உங்களுக்கு அரவணைப்பாகவும் உங்களுக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய கட்சி. 40க்கு 40 நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்ற கட்சி. அந்த கட்சிகளை எல்லாம் சேர்த்து விட்டு உங்களை எதிர்ப்பதே முழு நேர வேலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நீங்க மற்றவங்களையும் உங்களை எதிர்த்து எதிர்வரிசையில் இருந்த துணை முதலமைச்சராக இருந்து கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் இருப்பவர்கள் எல்லாம் அவர் முகத்தில் காரி உமிழ்வதை போல் இருக்கு இல்லையா? அதனால தான் அரசியலை சாக்கடைன்னு சொல்றான். அதனால தான் விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் ஓடுதுங்கிறத சொல்றான். நாற்றம் எடுக்குது. 30-40 ஆண்டுகள் பல்வேறு இயக்கங்களில் பணியாற்றிய தோழர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் அனைவரும் மூக்கை பிடித்துக் கொண்டு நாற்றம் எடுக்கவும் ஓடுது. அரசியல் ஒருவேளை சாக்கடை தானோ என்று நினைக்கக்கூடிய லெவலுக்கு. ஏன்னா நீங்க ஒரு கட்சியவே நீங்க ஏமாத்துவீங்க, அடுத்த கட்சி தலைவர்களுக்கே நீங்க ஏமாத்துறீங்கன்னா அந்த துணிச்சல் உங்களுக்கு எங்க இருந்து வருகிறது? எந்த பின்னணி என்ன அப்படின்னு கேட்டா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம். அவ்வளவுதானே? அதான காரணம். வேற என்ன இருக்கு? அதிகாரம். அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு கம்யூனிச இயக்கங்களும் இந்த கூட்டணி இயக்கங்களும் மறுமலர்ச்சி திமுகவும் அத்தனை பேரும் சேர்ந்து அதே பிஜேபி பக்கம் போய் நின்றால் நீங்க என்ன பேசுவீங்க? அப்ப நீங்க ஏன் உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அந்த சைடு நீங்க போக மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? பதவி மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அப்படித்தானே இப்ப கூட்டணியில் நீங்க நடத்துறீங்க. நீங்க போற விதம் என்ன இருக்கு? இன்னும் வந்து மக்கள் நீதி மையம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? அடுத்த காணொலியில் நான் போடுறேன். அப்ப என்ன நம்பகத்தன்மை அற்றுவிட்டு ஒன்றுமில்லாத ஒரு பெண்மணியை விஜயகாந்த் மறைந்த பிறகு நீங்கள் என்னத்தை பார்த்து விட்டீர்கள் என்று செத்து போன கட்சிக்கு உயிர் கொடுத்து இந்த மண்ணிற்கு உழைக்கக்கூடிய கட்சிகளை, மண் முழுவதும் தன் கால்களால் தனது பாதங்களால் நடைந்த தலைவர்களை நீங்கள் அவமானப்படுத்துவதை போல கூட்டணிகள் நீங்க ஒதுக்குவது தவறு யார் மீது இருக்கிறது என்றால் இந்த கட்சிகளின் மீது இருக்கிறது என்றுதான் என்னோட குற்றம். அப்படி இருக்கிற திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலை நமக்கு எங்கிருந்து வருகிறது? யார் பின்னணியில் இருக்கா? ஒன்றும். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் தான் பட்டியல் போட்டேன். பாரதிய ஜனதா கட்சி தன் துணை அமைப்புகளை எப்படி அது வளர்த்து எடுக்கிறது, இங்கே மாநில கட்சிகளை ஒரு மாநில கட்சி எப்படி அழித்து ஒழிக்கிறது என்பதைத்தான் நம்ம வந்து பேசியிருப்போம் வச்சிருக்கோம். இது களையப்பட வேண்டும். அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மீது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நம்பிக்கையே வராமல் தான் மக்கள் நல கூட்டணி உருவானது. எல்லாரும் சிரிச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக தடுத்ததே மக்கள் நல கூட்டணி தான்.
அவரை எப்படி ஏற்கணும்? கல்யாண மண்டபத்துக்கு கட்சி ஆரம்பிச்சவனும் பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு சொல்லணும். அது என்ன சொல்லிட்டான்னா, பழம் நழுவி தேனில் விழுந்து பாலில் விழுந்துங்கிற அளவு. அப்போ அது வரைக்கும் உங்களை தாங்கி பிடிச்சவையெல்லாம் நரகல்ல தின்னுட்டு நரகல்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ நீங்க என்ன பாடம் கொடுக்குறீங்க? நீங்க உங்களுக்கு என்னங்க பாடம் கொடுக்குறீங்க? இந்த தலைவர்களுக்கும் இந்த கட்சிகளுக்கும் எங்களை போல திராவிட இயக்கத்தை தன்னுடைய வாழ்வாகவே சுவாசித்து திராவிட இயக்கத்திற்காக வாழ்ந்தவர்களோட நிலைப்பாடு என்ன எடுக்க வேண்டி இருக்கும்? பாரதிய ஜனதாக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எடப்பாடிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தோழர்களே, ரொம்ப முக்கியமான தோல்வி. அவமானத்தின் உச்சம், அநாகரிகத்தின் எச்சம் திமுக என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.